எனக்கெல்லாம் 3 நாளா தூக்கமே இல்ல. ஏன் கொசு கடியா? செருப்பால இருப்பேன். சூடு தாங்காம ஹீட் ஃபேன் ப்ரோ இல்ல. ப்ளீஸ் ப்ரோ, சீரியஸா டென்ஷன் ஆகுது ப்ரோ நீங்க பண்றதெல்லாம். நானே இல்ல உண்மையிலே சொல்றேன். நான் கண்டுபிடிச்சேன். என்ன என்னது? கரண்ட் இல்ல தானே? கெட்ட வார்த்தைலாம் நான் ஆஃப் கேமரால பேசிடுவேன். இப்போ ஆன் கேமரா என்னால பேச முடியல. இங்க பாருங்க, உண்மையிலேயே சொல்றேன், விஜயனாவா வாழ்றதுலாம் உலகத்திலே ரொம்ப கஷ்டம். ஆமா ஆமா ஆமா. ஆமாங்க, ஒரு மனுஷன் எவ்வளவுதாங்க பிரச்சனை பண்ணுவாங்க. எவ்வளவு நேரம் தான் தூங்கவே முடியும்? இப்ப படம் இல்ல, படம் வேற லீக் பண்ணி இது பண்ணிட்டாங்க. எனக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் வந்தான்றதுக்காக இப்படியா? ஆமா, படம் யாரு யாருப்பா லீக் பண்ணது? யார்கிட்ட இருக்கும் படம்? இல்ல படம் லீக் பண்ணது வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. யாரு? அந்த மாதவன் சொல்லிட்டாரு. மாதவன் வந்து அந்த பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி. சரிப்பா, எனக்கு தெரியும்டா. எனக்கு மச்சான், நான் வந்து எனக்கு தெரியும் என்ன தெரியும்? இது இவங்க தான் லீக் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ராத்திரியோட ராத்திரியே போன் பண்ணிருக்காங்க மாப்ள, 2 பேரும் பேசியிருக்காங்க. நீங்க நேர்ல மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேர்ல மீட் பண்ணிருக்காங்க. ரகசியமா மெட்ரோல மீட் பண்ணிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின்ல பிஜேபியும் திமுகவும் மெட்ரோ ட்ரெயின்ல ரகசியமா மீட் பண்ணிருக்காங்க. பயங்கர கூட்டத்திலயும் ரகசியமா மீட் பண்ணிருக்காங்க. அப்ப மீட் பண்ணும்போது இவங்க வந்து சொல்லிட்டாங்க பண்ணிடலாம், பண்றோம் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியல இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு வரப்போகுதுன்னே அவங்களுக்கு தெரியல. நாங்க யாருன்னா அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. புரியுதா? நம்ம என்னதான் விஜய் ஃபேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அதுல ஃபுல்லா அந்த படத்துல ஃபுல்லா டிவிக்கேன்னு இருக்குல்ல, அது வெளில வந்தா தளபதிக்கு தானே லாபம். அதையும் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. எனக்கு அதை விட பெரிய சந்தேகம், கடை பண்ணதே திமுகவும் பிஜேபியும் தான். அவங்க எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்போ தலைவரோட தளபதிக்கு சொத்து விவரம் வெளியிட்டாங்கல்ல தேர்தல். ரொம்ப சிம்பிள்ராமா விவரம். இது கூடவாடா யோசிக்க மாட்டீங்க? அவர்கிட்ட காசே இல்ல, புரியுதா? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாருக்குமே காசு கொடுக்கலாம். குஷி ஆனந்தும் ஆதவர்னாலும் காசு இல்லாம கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுத்தா நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருந்தாரு. ஆனா படத்தை ரிலீஸ் பண்ண விடல. அப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க இப்போதைக்கு பேங்க்ல லோன் வாங்கிக்கோங்க, படம் ரிலீஸ் ஆன உடனே நீங்க வாங்கின லோன் எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு 6 மாசம் இதுல அடைக்கிற மாதிரி லோன் வாங்க, நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து லோன் வாங்கி. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம், விஜய் நடிகர் தானே, நடிச்சு முடிக்கும் போதே அவருக்கு சம்பளம் வந்திருக்குமே, இதனால பாதிக்கப்படுறது ப்ரொடியூசர் தானே, விஜய் ப்ரொடியூசர் இல்லையே? இல்ல அது வந்து எப்படின்னா பாதி பணம் தான் தருவாங்களாம். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மிச்ச பணம் தருவாங்க. இல்லையே, அப்படிலாம் இல்லையே, சைன் போட்டோனே கொடுத்துருவாங்க. இல்ல அப்படிதானா? ஆனா என்ன, அவர் லாபத்துல ஒண்ணு பண்ணு பங்கு கேட்கல, சம்பளம் தான் அவர் வாங்குறாரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுல வர லாபத்துல பங்கு கேட்டிருந்தா சம்பளம் வந்ததுக்கு என்ன சொன்னாலும் விஜயனாவா வாழ்றது கஷ்டம். எங்க அப்பா இருக்காருல்ல, அவருக்கு மாச சம்பளம் 25,000 ரூபாய். அவருக்கு கடன் எவ்வளவு தெரியுமா? 4 லட்சம் ரூபாய். சரியா? வாடகை வீடு 4 லட்சம் ரூபாய் கடனு. அது இல்லாம 2-3 இஎம்ஐ இருக்கு. அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நகை சேர்க்கணும். புரியுதா? அப்படியான வீடு இருக்கு. சரியா? டெய்லி வேலைக்கு போயிட்டு வரதுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஆனாலும் நாங்க சந்தோஷமா இருக்கோம். ஆனா விஜய் வசதியா இருக்கும். 20,000 ரூபாய் சம்பளம், 4 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் வசதியா இருக்கும். ஆனா விஜயனாக்கு எவ்வளவு பிரச்சனை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நான் என்ன கேக்குறேன், நீ இவ்வளவு இருந்தோம், நீ வீட்டுல போய் படிச்ச நிம்மதியா தூங்குறல, ஆனா நான் தளபதி நிம்மதியா தூங்குறாரா? ஆமா, பெத்த பொண்ணு எல்லாம் கடன் கொடுத்தா அப்படி நிம்மதியா தூக்கம் வரும். அது கடன் கொடுக்கல, அவங்களா கேட்டுக்கிட்டாங்க. நீங்க தயவு செய்து உங்க பேர்ல கடன் வாங்காதீங்க, இந்த ஊர் உலகம் தான் உங்களை இப்படி பேசுது, நாங்க உங்க சுமையை வாங்கிக்கிறோம்னு அவங்க கேட்டு வாங்கினாங்க. புரியுதா? அது எப்படி உனக்கு தெரியும்? இங்க பாரு, ஒரு உலகத்துல எல்லாருமே ஒருத்தவங்க கடனாளியா இருந்தா ஆகணும் ஏதோ ஒரு வகையில. அந்த வகையில இவங்க இருக்காங்க. சரி, எல்லாத்தையும் எனக்கு என்ன மனக்குமுறல்னா, பெர்மிஷன் இல்ல திமுக சதின்னு சொல்றாரு, அப்புறம் பெர்மிஷன் கொடுத்தா எல்லாத்தையும் கேன்சல் பண்றாரு. இது என்ன? இது எனக்கு சொல்லியே அவனுக்கு. அது வந்து என்னன்னா, மக்களை வந்து வெயில்ல நிக்க வைக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல ஒரு மனப்பான்மையில அவர் பண்றாரு. அப்புறம் எப்போ ஒண்ணுமே இல்ல, அவரு காரைக்குடி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில பண்ணதே தமிழ்நாடு முல்லா பண்ண மாதிரி. அது புரியுதா? நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே கால் பண்ணி தளபதி பேசியிருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து 3 நாள் பண்ண பிரச்சாரத்திலேயே எங்களுக்கு வந்து போடுறதுக்கான டைமே இல்லை, எங்களுக்கு ஃபுல்லா ஃபுட்டேஜ் வந்து ஃபுல்லா இருக்கு,
அதனால எங்களுக்கு கொஞ்சம் கேப் வேணும், அப்பதான் நாங்க அடுத்த இதை வந்து நாங்க வந்து ஷெட்யூல் பண்ண எப்படி முடியும். போய் சொல்றான் பாரு. இல்ல இப்படி கேப் விட்டே போனா எலெக்ஷன் டே வந்துருமே, அப்புறம் எப்படி பிரச்சாரத்தை முடிப்பாரு? அதான் அப்படிலாம் இல்ல, விஜய்னு பேரை எழுதி கீழே போட்டாலே போதும், அதுவே பிரச்சாரம் தான். ஆமா நம்ம தளபதி சாதாரண ஆளே இல்ல, புரியுதா? என்ன வெயில் இருந்தாலும் சட்டைய பத்தியா எடுத்து வெளியே ஃபுல்லை போட்டு நான் வருவேன்டான்னு வந்தாப்புல. அதையும் தாண்டி சைக்கிள்ல வராரு. அவ்வளவு யார் பண்ணிருக்கா சொல்லு? இன்னைக்கு வருவா? யார் பண்ணுவா அப்படி? யார் பிரச்சாரம் அப்படி பண்ணா? எல்லாரும் வெயில்ல தானப்பா பிரச்சாரம் பண்றாங்க. இல்ல நம்ம தளபதி பண்ணாரா இல்லையா? அவ்வளவு கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு ரோட்ல இறங்கி கேம்பெயின் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய மனசு வேணும், எவ்வளவு பெரிய மனசு வேணும். அவர் நினைச்சிருந்தா ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். பண்ணாரா? எடுத்துட்டாருல. சொல்றேன், திருப்பி வாங்கி கூட பண்ணலாம். பண்ணல பாரு, ஒரு 5000 6000 சைக்கிள் வந்து பண்றாங்க. ஆமா, இதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தளபதி பிரச்சாரம் பண்ணாம முடக்கணும்ட்டு நம்ம புது அணி வீட்டுல பாம்பு வச்சிட்டாங்க. ஆமா, நியூஸ்ல போய் பாருங்க, இப்பதான் பார்த்தேன் லைவா. புது அணி வீட்டுல வெடிகுண்டு மிரட்டலாம். ஐயோ சரி, என்னமோ ஏதோ அது எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு. என்ன? நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆச்சுல, அத வந்து நம்ம ஆளுங்க யாருமே பாத்துருக்க மாட்டானுங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஏய், ஜனநாயகத்துக்கு மாலை போட்டவ எல்லாம் சும்மாதான் சுத்தி நிக்கிற, மாலையை கேட்டுட்டானா? அப்படியா? நம்ம தலைவர் வந்து சொல்லணும், நம்ம ஆளுங்க யாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண கூடாது, ஆன்லைன்ல பார்க்க கூடாது, நம்ம தலைவர் சொல்லணும். ஏன் சொல்ல மாட்டாரு சொல்லு? ஏன் சொல்ல மாட்டாரு? ஏன்னா அவருக்கு பாக்கணும். அப்படி இல்ல, அவரு சினிமா வேற அரசியல் வேறன்னு பாக்குறாரு. அது வேற, சரியா? அவர் இப்ப முழுசா அரசியல்வாதியா மாறிட்டாரு. இனிமே அவரோட சிந்தனை ஃபுல்லா சினிமால இல்ல. இதாண்டா நம்ம தலைவர். இல்ல அவர் போறாரு, படத்துக்கு போறாரு. இல்ல தளபதிக்காக நம்ம வந்து அதை இது பண்ணோம்னா, தளபதி சம்பாதிக்கணும், அதுக்காக அந்த படத்தை நம்ம யாரும் பார்க்க கூடாது. ஆமா, ஆனா அந்த படத்துல கிளைமாக்ஸ் சீன் சூப்பரா இருக்குப்பா. நானும் நடுவுல ஒரு சீன் பார்த்தேன், அந்த குழந்தை அழகா கியூட்டா இருக்கு. பாத்தியா? இல்ல ஒரு சீன் மட்டும் பார்த்தேன், சும்மா கியூட். ஒரு 5 நிமிஷம் சீன் ரிலீஸ் இல்ல தயவு செய்து பாக்காதீங்க, தப்பு இதெல்லாம். நான் வந்து படம் பார்க்கல நானு, ஆனா படம் சூப்பரா இருக்கு. ரோபோட்லாம் வருதாமே, அப்படியா? ஆமா, ரோபோட் சீன் செமையா இருக்கு. அது டிரான்ஸ்ஃபார்மர் படம் தான். அது அவதார் மாதிரி எடுத்துட்டாங்க. நான் வந்து ஜனவரி மாசமே படம் வந்து பார்த்தேன். ஜனவரி அமேசான்ல பார்த்தேன். அமேசான்ல பாத்தியா? கேசரி நான் கூட தான் பார்த்தேன். அது எவ்வளவு சூப்பர் படம் தெரியுமா? அது சூப்பரா இருந்தது அந்த படம். இல்ல இப்ப தளபதி என்னன்னா, தன்னால யாருக்கும் நஷ்டம் ஆகக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருக்காப்ல. அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்த படம் லீக் ஆகி நஷ்டமாயிடுச்சா கவலைப்படாதீங்க, நான் இன்னொரு படமும் நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு அட்லி படத்துல இப்ப நடிக்க போறாப்ல. அடுத்து கடைசி படம் நடிக்க வர மாட்டாருன்னு சொன்னீங்களே, வந்துட்டாருன்னு கேட்டா நம்ம அதே இப்ப சொன்னல, இப்ப நான் சொன்னல, ப்ரொடியூசருக்கு நஷ்டமாக கூடாது. அவ்வளவுதான். தன்னால யாரும் நஷ்டத்துல நடுத்தல நிக்க கூடாது. அது அவங்க அம்மா அவங்க மனைவியை தவிர மீதி யாருமே நடுத்தல நிக்க. அம்மா அப்பா ஈசா அதெல்லாம் விட்டுக்கிறாரு. இது ஸ்பேஸ் ஃப்ரேம்னு பாக்குறேன், இல்லன்னா நடந்து அப்படியே வந்து அடிச்சிருவேன். சரி, அதெல்லாம் உடுப்பா. அட்லி கிட்ட கதை எப்ப ஓகே பண்ணாரு மட்டும் அதெல்லாம் 1.5 வருஷம் முன்னாடி பண்ணிட்டாரு. அப்ப ஜனநாயகன் இப்பதான் லீக் ஆயிடுச்சு. 1.5 வருஷம் முன்னாடி எப்படி கதை லீக் பண்ணாரு? அது வந்து சஞ்சீவி லோ பட்ஜெட் விஜய்க்காக அவர் ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்ப சஞ்சீவிட்ட சொல்லி சஞ்சீவி வந்து வேற ஆக்டரியா? சஞ்சீவா? சரி, அவர் பண்ணலான்னா சைடு ஃப்ரேமா வச்சு விஜய் மாதிரியே வச்சு அப்படி பண்ணிடலான்னு பிளானு. பட் ஆனா அது வந்து பண்ண முடியல. அதனால இவரே பண்ணிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃப்ரேம்லயே வச்சிடலாம்னு பண்ணிட்டாங்க. நம்ம தொகுதிக்கு விஜய் வரலன்னா பிரச்சாரம் பண்ணலாம், அவரை கூப்பிடலாமே சஞ்சீவ. அவர் சுத்தி இருந்தாரு. அதான் இப்ப எல்லா டெக்னாலஜி வந்துருச்சு. அந்த வெளிச்சத்திலேயே விஜய் பேசுற மாதிரி ஹாலோகிராமு, பொம்மை, கட் அவுட் எல்லாமே வந்துருச்சு. நீ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செய்து விஜய் நான் வருவார்னு எதிர்பார்க்காதீங்க. விஜய் நான் பேரை நெத்தியில பச்சை குத்திட்டு கூட போங்க, புரியுதா? அவ்வளவுதான். அப்படி போய் நீங்க எழுதுங்க. தலைவர் முகம் நம்ம பிராண்ட். ஆமா, அதை காட்டி நம்ம பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிடலாம். ஆனா கடைசி வரைக்கும் தலைவர் வர மாட்டாரு. அது வரவனும் அவசியமே இல்ல. அவ்வளவுதான். புரியுதா? கோயில விட்டு கடவுள் இறங்கி ரோட்டுக்கு வருமா? ஏன் வராது? திருவிழாக்கு வராது. அதனாலதான் அவர் எப்பயாவது மட்டும் வராரு திருவிழா. அவள்தான் விஜய் என்ன ஒரு கடவுள். அவள்தான் மதிக்க மாட்டாங்க எவனோ. பாத்துக்கலாம், சரியா? நம்ம தளபதி என்ன வந்து அவரா வாழ்றது கஷ்டம். அவர் மாதிரி வரணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் வர வைக்கணும். சரி.